உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம், என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. வந்திடுவார், அவர் வந்திடுவார், வான்தூதர் சேனையோடு வந்திடுவார், சேர்த்திடுவார், கூட்டி சேர்த்திடுவார், பக்தர்களை கூட்டி சேர்த்திடுவார். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம், என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம், என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். ஜெபதுனியின் ஜெப நேரமானது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற தெய்வ வார்த்தையின் அடிப்படையிலே ஆலோசனைகள் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இதை கேட்டு நீங்கள் பயனடையும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ரூத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இங்கு மாறுகிறோம். மோவாபிய ஸ்திரியாக இருந்தாலும் தன்னுடைய மாமியாரை அதிகமாய் நேசித்து எங்கே போனாலும் உம்மோடு வருவேன் என்று சொல்வதோடு, உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அந்த ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சி நிமித்தமாக ரூத் அந்த மகளை பார்த்து சொல்கிறார், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய செட்டையின் கீழாக நாம் அடைக்கலம் வரும்போது அதிசயமான காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவர். அவர் செட்டையின் கீழ் வரும்போதெல்லாம் பலவிதமான மகிழ்ச்சிக்குரிய, மேன்மைக்குரிய, நன்மைக்குரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 9ஆம் வாக்கியத்திலே, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். செட்டைகளின் நீள் வரும்போது அது காப்பாற்றப்படுவதற்குரிய ஒரு இடம். கோழி எப்படி தன் குஞ்சுகளை பறவைகள் வந்து தாக்கும்போது, கழுகு வட்டமிட்டு வரும்போது அவைகளை கூவி அழைத்து செட்டையின் கீழாய் வைத்துக் கொள்கிறது. அந்த செட்டையின் கீழாய் இருக்கும்போது அந்த பருந்து அந்த கோழி குஞ்சுகளை எடுக்க முடியாது, காண முடியாது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய செட்டையின் கீழ் என்று சொன்னாலே ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாவலின் ஸ்தலம். அந்த இடத்திலே நாம் மறைக்கப்படுகிறோம். கர்த்தர் எனக்கு மறைவான இடம் என்று சொல்கிறோம். அவர் மறைவாக நம்மை காத்துக்கொள்கிறார். வேதம் அநேக நேரங்களிலே நாம் மறைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் விதமாய் மறைக்கப்படுகிறோம். சங்கீதம் 31ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது அதிலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பலவிதமான சூன்யங்களை செய்யும்போது, பலவிதமான தந்திரமான காரியங்களை விரோதமாய் செய்யும்போது கர்த்தர் நம்மை மறைக்கிறார். எப்படி மறைக்கிறார்?
தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைத்து ஒழித்து காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் பயப்படுகிறோம், கலங்குகிறோம். சங்கீதம் 31 சங்கீதம் 19-20 வாக்கியம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அவர் காப்பாற்றுகிற விதமானது மறைவுகளிலே வைக்கிறார். அநேக நேரங்களிலே சில சம்பவங்களை நான் எண்ணுவதுண்டு. சிலருடைய கண்களுக்கு மறைவாக்குகிறார். ஒரு முறை ஒரு அருமையான சகோதரனை கிறிஸ்துக்குள்ளாய் நடத்தினேன். அவருடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு தானும் தன் குடும்பமும் விஷ மருந்தை அறிந்து சாக வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த ஒரு நேரம். அவ்விதமாக இருந்த நேரத்திலே அவரை பார்த்து, நீங்கள் இன்றைக்கு விஷ மருந்தை வாங்கி வைத்திருக்கிறீர்கள், உங்கள் மனைவி உங்கள் 3 பிள்ளைகளுக்கும் கொடுத்து குடும்பமாக சாக வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். இவருக்கு எப்படி இதை தெரியும்? அதுவரை அவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர். அவருடைய மனைவியோ புறஜாதியார், புற மதஸ்தர். அப்படிப்பட்ட நேரத்தில் அது சொன்ன உடனே, அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார். அப்பொழுது சொன்னார், அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, ஒரு சின்ன காய்கறி கடை தான் வைத்திருக்கிறேன், அதில் வருகிற மக்களிடத்திலே கொஞ்சம் விற்றாலும் கடன் வாங்கி நாட்களை கழித்து கொண்டிருக்கிறேன். தங்குவதற்கு இடம் கிடையாது, உண்ணுவதற்கு உணவு கிடையாது, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. ஏன் இந்த வாழ்க்கை என்று எண்ணங்கள் தோன்றினது. ஆகவே நான் இந்த முடிவை எடுத்தேன் சொன்னேன். அப்பொழுது நான் சொன்னேன், பிரதர், கர்த்தர் 3 முறை உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவனை கிருபையாக காத்தார் என்று சொன்ன உடனே அவர் என்னை பார்த்தபோது சொன்னேன், நீங்கள் ஏதோ ஒரு கப்பலில் பணி செய்திருப்பீர்கள் போல் இருக்கிறது. தெரியாமல் கப்பலினுடைய மேல் தளத்திலிருந்து கீழே விழுந்து விட்டீர்கள். அது நேராக நெருப்புக்குள்ளாய் விழ வேண்டும், அந்த ஃபர்னஸ்க்குள்ளாய் விழுந்திருக்க வேண்டும். ஆனால் இருந்த ஒரு ஒயரிலே உங்கள் கால் பட்டபடினாலே ஃபர்னஸ்க்கு வெளியே விழுந்தீர்களே. அன்றைக்கு ஃபர்னஸிலே விழுந்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸே தெரிஞ்சிருக்காது, எங்கே இருக்கீங்க, எங்கே போனீங்கன்னே தெரியாது என்று சொன்ன பொழுது அவருக்கு கண்ணீர் வர ஆரம்பித்தது. இன்னொரு முறையிலே உங்களுடைய எதிராளி ஒருவர் கடன் கொடுக்கவில்லை என்று சொல்லி கோபத்தோடு கொலை செய்ய வேண்டும் என்று வந்த பொழுது பயந்து ஒரு இடத்திலே ஒளிந்தீர்கள். அந்த இடத்துக்கு நேராக மேலாகத்தான் அந்த மனிதன் கத்தியோடு நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய கண்களுக்கு உங்களை மறைத்தபடினாலே ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அவர் மிகுதியாக அழுது அந்த விஷ மருந்தெல்லாம் தூக்கி விட்டு, எனக்கு ஒன்றுமே இல்லையே, என்ன செய்வது என்று சொன்னார். அடுத்த நாள் அவர் கூட்டத்திற்கு வந்த பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தூரத்து இனத்தார் மூலமாக ஒரு வாகனத்தை கொடுத்தார். வாகன ஓட்டியாய் சில ஆண்டுகள் இருந்து பின் வேறொரு தேசத்துக்கு சென்று ஒரு செல்வந்தராய் மாறினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புராண பகஞ்சருக்கும் எல்லா விதமான துயரமான நேரத்திலும் தவறான தீர்மானம் செய்திருக்கிற நேரத்திலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் சிட்டையின் கீழ் நம்மை மறைத்து கொள்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியினாலே, ஐயோ எனக்கு இது இடம் கிடைக்கவில்லையே, என் பிள்ளை விதமாய் படிக்கவில்லையே, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, எனக்குள்ளே இந்த கஷ்டங்கள் இருக்கிறதே, கடன் தொல்லை இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு தவறான முடிவில் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ செட்டையின் கீழ் இருக்கும்படி அழைக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி கூட்டி சேர்க்கிறதோ அப்படி அவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு அவருடைய செட்டையின் கீழ் வரும் பொழுது உங்களுடைய பிராண பகஞ்சருக்கும் துன்மார்க்கருக்கும் உங்களை மறைத்து
கண்ணின் மணி போல காக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். வாழ்க்கையிலே கேடகமாய் மாறும். அவருடைய பரிசயம் சத்துருக்களை தாக்குவதற்குரிய ஆயுதமாய் மாறுகிற ஒரு நிகழ்ச்சி. கேடகம் என்பது பாதுகாக்கிறது. எல்லா விதமான சத்துருடைய அம்புகளும் எல்லா விதமான காரியங்களும் நம்மை தாக்காதபடி காக்கப்படுவதற்கு கொடுக்கப்படுகிற ஆயுதம்தான் கேடகம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கங்களிலே பார்க்கிறோம். அந்த விசுவாச கேடகம் என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அந்த விசுவாச கேடகத்தினாலே சத்துனுடைய எல்லா விதமான காரியங்களையும் மேற்கொள்வதற்கு பலனடைகிறோம். பூரணமான சுகமடைந்த மக்களாய் மாறுகிறோம். இன்றைக்கி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கி பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ காப்பதற்கு உண்மை உள்ளவர், சத்துனுடைய எல்லா அம்புகளும் நொறுங்கி விழத்தக்கதாக அவர் கேடகமாய் நமக்கு இருக்கிறார், பாதுகாவலாக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, 5ஆம் வாக்கியத்தை வாசிக்கும்போது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். எதை குறித்து பயப்படாதிருப்பாய்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த கொரோனா வியாதி வந்த பொழுது பலருடைய வாழ்க்கையிலே பயத்தினாலேயே வியாதி வந்தது. யோபனுடைய புஸ்தகம் அவருடைய வாழ்க்கையிலே அவன் சொல்வதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்திலே, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. என் பிள்ளைகளை குறித்து நான் பயந்தேன். தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்திருப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்களுக்காக அவன் பலியிடுகிற மனிதனாயிருந்தான், பரிந்து பேசுகிறவனாயிருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயமானது ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை குறித்து பயப்படாதபடி அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் போகும்போது கேடகமாய் மாறிவிடுகிறார். உங்களை பாதுகாக்கிற, கண்ணின் மணி போல காக்கிற அன்பின் தேவனாயிருக்கிறார். இன்னுமாய் அவருடைய செட்டையின் கீழ் வரும்போது அவர் அருளுகிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலே, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இங்கு பார்க்கிறோம், ஆரோக்கியம் இருக்கும், சுக வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும், அது எல்லாருக்குள்ள விருப்பம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை அநேக பலவிதமான முயற்சிகளை செய்தார்கள். சரீரமான முயற்சி, அவைகள் அற்பமானவைகள். இன்றைக்கு நம்முடைய தேவன் அருளுகிற அவர் சொல்ல ஆகும்தான் காரியங்கள் நடைபெறும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை எல்லாம் நிற்கும். அவை அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போகும்போது, அவருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை அடைகிறபடினாலே எந்த தீங்கும் அணுகாதபடி காத்துக்கொள்வார். நான் அடிக்கடி ஒரு நிகழ்ச்சியை நினைப்பேன். போபாலில் கேஸ் விபத்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது. அந்த நாள் மாலை கூட்டத்திலே ஒரு சிறுமி, 12 வயது சிறுமி சாட்சி கூறினாள். ஒரு நாள் காலையிலே எங்கள் வீட்டினுடைய கதவை திடீரென தட்டினார்கள். என்னுடைய தகப்பனார் நாங்கள் எல்லாம் எழுந்து என்ன என்று பார்த்தோம். போலீஸார், பலவிதமான ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் செத்து போய்விட்டார்கள் என்று கேட்டார்கள். எங்கள் வீட்டில் ஒருவரும் மறிக்கவில்லை என்று சொன்னவுடன், ஏன் இதை கேள்வி கேட்குறீங்க? இல்லை, கேஸ் விபத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க,
உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ளவங்க பின்னாடி உள்ளவங்க அந்த வீட்டில் எல்லாருமே மரித்து போயிட்டாங்க. உங்கள் வீட்டில் வலதுபுறம் இடதுபுறத்தில் உள்ள வீட்டிலெல்லாம் மரித்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை போய் நேராக வெளியிலிருந்த கோழி குஞ்சு வைத்திருந்த கூட்டை திறந்து பார்த்து தான் அந்த கோழி குஞ்சுகளெல்லாம் உற்சாகமாய் சத்தமிட்டு ஆகாரத்துக்காக காத்திருந்தது. என் வாழ்க்கையிலே இதை நான் கண்டேன் என்று சொல்லி சாட்சிட்டார். நாங்கள் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டு அந்த இரவிலே ஜெபித்து படுத்தோம். அவர் எங்களை கண்ணின் மணி போல காத்து கொண்டார் என்று சொல்லி அந்த மகள் சாட்சியிட்டார். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைவோம். இன்றைக்கு சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லை. என் மதிகேட்டி நிமித்தமாய் புண்கள் நாற்றம் எடுத்து நாறுகிறது என்று சொல்கிற மக்களாக இருக்கலாம். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழும்போது அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகிறோம். அதில் ஆரோக்கியம் உண்டு. அதில் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்கிற பாக்கியம் உண்டு. அவை இன்றைக்கு அவர் செட்டையின் கீழ் நுழைவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், கண்களை மூடி ஜெயிப்போம். என்னை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய செட்டையின் கீழ் உள்ள பாதுகாவலை, ஆசீர்வாதங்களை இன்று நாங்கள் சுதந்திரித்து கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் சம்பூர்ணமான நல் வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யுங்க தாவே. நாங்கள் அநேக நேரங்களிலே கலங்கி இருக்கிறோம், உலக காரியங்களை குறித்து சோர்ந்து போகிறோம், பலவிதமான பாடுகளுக்கு உட்படுகிறோம் என்று கலங்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆறுதலின் தேவனாகி நீர் ஆற்றி தேற்றி ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறேன். கிருபை நிறையும்படியாக கெஞ்சுகிறேன். தயவுள்ள கரம் தாங்கி நடத்தும்படியாக கெஞ்சுகிறேன். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இன்றும் என்றும் ஜீவிக்கவும், மகிழ்ச்சியினால் முடிசூடப்படவும், எங்கள் எல்லைகளில் வேலியடைக்கப்படவும் உதவியும். தெய்வ தயவு கிடைக்கட்டும். கிருபையானது நிறையட்டும், கிருபையானது நிறையட்டும், தயவானது நிறையட்டும். உம்முடைய நாமம் மையப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is
www.jebadoni.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.